ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. 2025ஆம் ஆண்டுக்குரிய புத்தாண்டு பலன்கள் எத்தனையோ சேனல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த புத்தாண்டு பலன்கள பத்தி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆஹா, ஓஹோ! அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அந்த மாரி இருக்கும், இந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நெறைய சேனல்ல பார்த்துருக்கலாம். ஆனா, இந்த 2025ல நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இந்த பலன்களை பொறுத்து, அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தில இருக்கக்கூடிய தசாபுக்தி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள், இதை பொறுத்து தான் அந்த பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில கெட்டியா பிடிச்சுக்கோங்க. குட்டாம்போக்குல ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் பல தடவ சொல்லியிருப்பேன். இப்ப மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு 8 பாயிண்ட்ஸா நான் அதில சொல்றேன். ஒரு மிக முக்கியமான 8 பாயிண்ட்கள். ஏன்னா, நம்ம வளவளன்னு பேசாம ஒரு 7 விஷயம், 8 விஷயத்த ஸ்கிரிப்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, எத மாத்திக்கணும், எது மாறாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அப் டூ சனி பெயர்ச்சி வரைக்கும் இத நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சனி பெயர்ச்சி பலன்கள பத்தி பேசும்போது, நான் மேஷ ராசிய பத்தி பேசுவேன். அப்ப நீங்க அத பத்தி முழுசா நீங்க எடுத்துக்கலாம். பொதுவா இப்ப மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும், அதிபதி செவ்வாய். இந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு முதல் வீடா வருது. மேஷம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வீடாக மேஷத்துக்கு விருச்சகம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 1க்கு 8க்குரிய அமைப்புல, உங்களுக்கு கோச்சார நிலையப்படி பார்க்கும்போது 4ல இருக்கிறதுனால, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்ப என்னுடைய அழுத்தம், மனதுக்குள்ள இருக்கக்கூடிய தீராத பிரச்சனை, வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனை எல்லாமே. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வீட்டுக்காக, நம்முடைய அம்மாவுக்காக, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எப்ப சார் இது விடுதலை கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமா வரப்போகுது. ஸோ, அதனால இந்த மேஷராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கொஞ்ச நாள் இந்த சனிப்பெயர்ச்சி வரைக்கும் அப்படியே கன்டின்யூ ஆகும். ஏன்னா, உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ல வரக்கூடிய சனியா வருவார். விரைய சனியா வருவார் உங்களுக்கு. ஸோ, அதனால இது கொஞ்ச நாள் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானம் போக்குல கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்க. அது ரொம்ப மிக முக்கியம். அதுபோல உங்க ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா, சனியுடைய நிலையும் செக் பண்ணிக்கணும். 2வது உங்களுடைய குடும்பம், மேஷராசியுடைய குடும்பம் அடுத்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, 2ங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானம். அதே மாரி இந்த 2 ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா, துலாமுடைய சுக்கிரனுடைய வீடாவும் வரும். அப்போ ரிஷபத்துக்கும், துலாமுக்கும் உடைய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்கு புத்தாண்டு பலன்களா பார்க்கும் பொழுது, 11ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்க பண்ண போறீங்க. குடும்பத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்க போறீங்க. விரும்பியத வாங்கி குடுக்க போறீங்க. குடும்பத்தில ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. குடும்பத்தில ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. ஒரு சுப நிகழ்வு நடக்க போகுது. ஏன்னா 11ங்கிறது லாபம். அதனால பல விஷயங்கள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனும், சனியும் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்க போகிறார்கள். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, "சார் என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுமா? குழந்தைங்க எப்படி இருக்கும்?" அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திரஸ்தானம் பார்த்தீங்கன்னா, 9ல சூரியனும், சந்திரனும் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. 9ங்கிறது பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம். ஸோ ஆண் குழந்தை பிறப்பதற்கும், சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மேஷராசிக்காரர்கள்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் ஆகாதவங்கலாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்லி பல தடவ சொல்லிட்டேன். ஸோ, அதனால சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு உண்டான அமைப்ப பாருங்க. நான் செட்டில் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த அமைப்பெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. அப்போ உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டான்னா 100% உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 5க்குரியவன் 9ல சூரியன், சந்திரனும் இருக்கிறதுனால சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 5ங்கிறது நம்மளுடைய மனசு. நான் நினைக்கிற மாரி நடக்குமா சார் இந்த வருஷம்? 100% நடக்கும். நடக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்களோட குலதெய்வத்த மானசீகமா வழிபடுங்க. ரொம்ப மிக முக்கியம். சரி சார். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகல. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நெறைய திருமணம் ஜாதகம் தட்டி தட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2, 7 கூடிய அமைப்பானது 11ல இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பார்த்த இடத்தில் அதாவது அ அவர்களுடைய குடும்பத்தில அம்மா வழியில பார்த்தீங்கன்னா, எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணமானது சீக்கிரமா நடைபெறும். ஸோ மேசராசிக்காரர்கள் உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்க வீட்ல இந்த டைமுக்கு மருமகள் வரப்போறாங்க. மருமகன் வரப்போறாங்க. ஸோ, அதனால இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. அதே மாரி இந்த தோஷங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஸோ, அத ஜாதக கன்சல்டேஷன் எடுக்கும்போது நீங்க பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் என்னுடைய மேஷராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் எப்படி சார் இருக்கும்? தொழில் எப்படி சார் இருக்கும்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? ஏதாவது வளர்ச்சி கிடைக்குமா? ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா? அடுத்த கட்டத்துக்கு நகருவோமா? அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 10க்குடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ல இருக்கிறதுனால, அந்த சனி, சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறனால, நீங்க ஒரு விஷயத்த மட்டும் கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ற மணிய வந்து, சின்ன சின்ன ச ஒரு அல்ப விஷயத்துக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, விரயம் பண்றத மட்டும் நிறுத்திறணும் கொஞ்சம். ஏன்னா, மேஷம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபெக்ட் பிளானிங்கிறத கரெக்ட்டா பண்ணிரும். கரெக்ட்டா செய்ய வச்சுரும். நான் மேல வரணும், பெரிய லெவல்ல கொண்டு வரணும், பெரிய லெவல்ல மாறணும், பெரிய லெவல்ல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்பாரிச்ச காச கொஞ்சம் சேர்த்து வைக்காம சில நேரத்தில விரயம் பண்ணி விட்டுரும். ஸோ, அந்த புத்தாண்டு பலன்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பணத்தை சேமிப்பதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஆயுள் ஆரோக்கியம், இருக்கக்கூடிய நோய், தடைகள், பிரச்சனைகள் எப்ப சார் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டி வதச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நாளா தீரா பிணியா இருந்து, தீராத இடுப்பு வலியா இருந்து, அதே மாரி மறைமுக ஸ்தானத்தில மர்ம உறுப்புகள்ல பிரச்சனையா இருந்து, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்து, எதுவுமே ஒரு உருப்படி இல்லாம இருந்த ஒரு அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, மெல்ல, 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 மெல்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் வராரு. 8 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ கஷ்டத்துல இருந்த ஒரு வினைகள் எல்லாம் கண்டிப்பாக தீர்க்கப்படும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்துல எங்க அம்பாள் கோவில் இருக்கோ, அந்த அம்பாள் கோவிலுக்கு போயி, உங்க பேர்ல 100% வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு, இல்ல சனிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்துல அம்பாளுக்கு வந்து உங்க பேர சொல்லி அர்ச்சனை பண அபிஷேகங்கள்லாம் பண்ணுங்க. இத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இல்ல அப்டின்னா, ஒரு 8 பிரதோஷம் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. இது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கடுத்து சார் என்னுடைய மேஷராசிக்காரர்களுக்கு கடன் எப்ப சார் தீரும்? என்னுடைய கடன்கள் நெறையா இருக்கு. என்ன தீர்க்க முடியலையே சார். நான் வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வண்டி வாங்கியிருந்தேன். அதே மாரி என்னுடைய வளர்த்துவதற்காக, என்னுடைய பிரச்சனைக்காக, என்னுடைய முன்னேற்றத்திற்காக வாங்கிய கடன்லாம் இன்னும் தீர்க்க முடியல. வரவேண்டிய பணம் வசூலாகல. எல்லாம் அப்ப அப்படியே லாக்ல இருக்கு சார். அப்ப அப்படியே போட்டது அப்படியே இருக்கு. எப்படி சார் என்னால இதுல மீண்டு வர முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக இந்த அ 8ல இருக்கக்கூடிய புத பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மெல்ல மெல்ல ரெக்கவர் பண்றதுக்கு வழி குடுப்பாரு. ஆனா திரும்பி திரும்பி போய் புதுசா வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட போடாதீங்க. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சியும் வரும்பொழுது உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரயமா வருது அப்படிங்கிறதுனால, புதுசா நான் பெரிய லெவல்ல எக்ஸ்பேன்ஷன் பண்றேன். பெரிய லெவல்ல கொண்டு போறேன் அப்படின்ட்டு அந்த அமைப்ப மட்டும் தயவு செய்து விட்டுட்டு கொஞ்சம் ஏன்னா அந்த 3ங்கிறது முயற்சி, 6ங்கிறது வந்து வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு அதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா, அது 8ல புதன் இருக்காரு. ஏன்னா அந்த 3, 6 தொடர்பு வந்து வந்துருச்சு அப்படின்னா 3ங்கிறது முயற்சி, 6ங்கிறது அது எப்படி போகுது அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வம்பு, வழக்கு, கடன், நோயா போயிட்டு இருந்ததுனால, ஸோ அந்த புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ல இருக்கிறனால நெறைய தடைகள குடுத்துட்டு இருந்தாரு. போட்ட காசு எடுக்க முடியாம இருந்தது. நெறைய தடைகள குடுத்துட்டு இருந்தாரு. ஸோ மெல்ல மெல்ல இதுக்கு மேல ரெக்கவர் பண்றதுக்கு பார்க்கணும். ஸோ மேஷராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், இந்த புத்தாண்டு ராசி பலன்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50% நல்லா இருக்கு. கவலைப்பட வேண்டாம். ஆனா என்ன இதுல ஒரு மிக முக்கியமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தொழில் விரிவாக்கத்திலும் மிக முக்கியமா இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உத்தியோகம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரிவாக்கம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல கொண்டு போய் பெரிய மணிலாம் கொண்டு போய் லாக் பண்ணாதீங்க. இருக்கிறத கரெக்ட்டா பண்ணிட்டு போங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் மேஷராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் சனி பகவான் எப்போ நல்லது செய்வாரு அப்படின்னு கேட்டா, இயற்கையாவே நல்லது செய்ய மாட்டாரு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானதும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1, 12 சம்மந்தமா வரும்பொழுது அத தெரியாத்தனமா எடுத்தோம் கவுத்தோன்னு கொண்டு போய் நான் பெரிய லெவல்ல பிசினஸ கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறது, பார்ட்னர்ஷிப்ப கொண்டு போய் போட்டு உள்ள கொண்டு வர்றது, இதெல்லாம் தெரியாத்தனமா தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை குடுக்கும். ஸோ, அதனால இப்ப என்னென்ன ஆஸ் யூசுவலா உங்களுக்கு இருக்கோ, அத நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு வாங்க. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக குடுக்கும். மிதுனத்தில வரக்கூடிய குரு நல்ல மாற்றத்த குடுப்பாரு. இப்ப மீனத்தில வரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குடுப்பாரா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு 1, 12 வரும்பொழுது கண்டிப்பாக அலைச்சல், அப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள யோசிக்க வைக்கிறது, போட்ட பிசினஸ எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரது, இப்படிலாம் யோசிக்க வச்சுருவார். ஸோ, அதனால இந்த 8 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திருமணம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம், உங்களுடைய கடன், அதே மாரி இந்த வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேஷராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 100% உங்களுக்கு ஒரு 50% நன்மையும், 50% வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தாமதத்தையும் குடுக்குறது. கவலைப்பட வேண்டாம். பொறுத்து இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி உண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு. இது வந்து பொதுவான பலன்கள ஜாதகத்தில இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள வைத்து நம்ம எடுத்து சொல்லப்படக்கூடிய அமைப்பா இருக்கு. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக நிலையை பொறுத்து தான் எல்லாமே வெற்றிகளானது முடிவு பெறும். நற்பவி